நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஸ்ருதி கழுத்துல நீ 3 முடிச்சு போட்ட அதே நேரத்துல நான் என் கழுத்துல தூக்க மாட்டிப்பேன். நீ கல்யாணம் முடிஞ்சு ஃபர்ஸ்ட் அட்டெண்ட் பண்ற ஃபங்க்ஷன் என்னோட இறுதி சடங்கா தான் இருக்கும். ராஜிமா, ஸ்ருதி ஏன் பழுவுறா? எல்லாரும் பாக்குறாங்க. இங்க பாரு ஸ்ருதி, அழுவாத. அவங்க சொன்ன மாதிரி எல்லாம் எதுவும் நடக்காது. சொன்னா கேளு. என்னாச்சு ஸ்ருதி? ஏன் நிச்சயதார்த்தம் அதுவுமா அழுதுன்னு இருக்க? அது ஒண்ணுல பாட்டி, இவளுக்கு சந்தோஷத்துல ஆனந்த கண்ணீர் வந்துருச்சு. இது ஆனந்த கண்ணீர் இல்ல, எனக்கு நன்னா தெரியும். அதெல்லாம் இல்ல. ராஜி உங்க 2 பேர்கிட்ட ஏதோ பேசிட்டு இருந்தா, அதனாலதான் இவ அழுதுன்னு இருக்கா. என்ன பேசினா? அவங்க ஒண்ணும் சொல்லல பாட்டி. ஹர்ஷா, நீ பேசாத, ஸ்ருதி பேசட்டும். ஸ்ருதி சொல்லு. நான் அவளோட அம்மா தான், என்கிட்ட சொல்றதுல எந்த தப்பும் இல்ல. சொல்லு, என்ன பேசினாவோ? எங்க கல்யாணத்துக்கு காரணமா இருந்த ராஜிமா இப்ப ஹர்ஷா என் கழுத்துல தாலி கட்டினா செத்து போயிடுவேன்னு சொல்றா. நாங்க என்ன தப்பு பண்ணோம்? ஸ்ருதி, ராஜி, என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி வெறி பிடிச்சு அலைஞ்சிட்டு இருக்க? ஹர்ஷா சுத்தியோட கல்யாணம் நடந்தா நீ என்னமோ தூக்கு போட்டு சாவேன்னு சொன்னியாமே. ஓஹோ, அவ உன்கிட்ட வக்காலத்து வாங்குறானா? யாரும் என்கிட்ட வக்காலத்து வாங்கல. நான் வற்புறுத்தி கேட்டதுனாலதான் என்கிட்ட சொன்னா. ஏண்டி, நிச்சயதார்த்தம் அதுவுமா சந்தோஷமா இருக்க வேண்டிய சின்னஞ்சல் கிட்ட எதுக்கு அப்படி பேசின? பேசாம எப்படி மறக்க முடியும்? அந்த ஹர்ஷாவையும் அவ அப்பாவையும் பார்த்தா நீக்கு பத்திண்டு எரியறது. அவ முகத்தை பார்க்க கூடாதுன்னு தான் அவளை துபாய்க்கு போக சொல்லிட்டு நான் லெட்டர் எழுதி வச்சுட்டு டெல்லிக்கு போனேன். ஆனா ஸ்ருதிக்கு ஆக்சிடென்ட் நடந்ததுனால நான் வர வேண்டியதா எடுத்து. சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் அவளுக்கு சாதகமா அமைஞ்சிடுத்து. இப்ப என்கிட்ட ஜெயிச்சிட்டோங்கிற மமதில பேசிட்டு இருக்கா. யாரையும் ஜெயிக்கல. இந்த அளவுக்கு நீ வஞ்சத்தை வச்சுட்டேன்னா அது ஒன்னதான் பாதிக்கும். ஞாபகம் வச்சுக்கோ. ஸ்ருதியோட வாழ்க்கை வீணா போறத கை கட்டி வேடிக்கை பார்த்துட்டு இருக்க சொல்றியா? முடியாதுமா, முடியாது. என்னால முடியாது. அந்த ஹர்ஷாவையும் அவ அப்பாவையும் தர தரன்னு கழுத்தை பிடிச்சு இழுத்தி இந்த ஆத்த விட்டு வெளியே தள்ளணும். அப்பதான் என் ஆத்திரம் அடங்கும். துரத்துடி, துரத்து. அப்படியே அந்த ஹர்ஷாக்கு கொஞ்சம் விஷத்தை கொடுத்து நீ அவனை கொன்னுடு. அதனால பாதிக்க போறது நாங்க இல்ல, நீயும் உன் புள்ள ஹர்ஷாவும் தான். என்ன சொன்ன? ஆமா, டாக்டரோட பேட்டியை டிவில பாத்துட்டும் தேடின்னு இருந்தியே உன் புள்ளைய. அது வேற யாரும் இல்ல, ஹர்ஷா தான். இல்ல இல்ல, நீ பொய் சொல்றது நம்மா. என் மனச மாத்த நீ பொய் தானே சொல்ற? இல்லடி, நான் பொய் சொல்லல. அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல இறந்தே பிறந்ததுன்னு பொய் சொன்ன அந்த குழந்தை வேற யாரும் இல்ல.
ஹர்ஷா தான். அந்த குழந்தை உன்கிட்ட வளர்ந்ததுன்னா உன்னோட வாழ்க்கையும் உன் தங்கைகளோட வாழ்க்கையும் பாதிக்குமே தான் நான் தாண்டி ஹர்ஷா உன்கிட்ட இருந்து பிரிச்சேன். நீ சொல்றத நான் நம்ப மாட்டேன். அநாதாசிரமத்தில் இருந்த ஹர்ஷா எப்படிமா பிரபு வாசுதேவனுக்கு பையனா வளர்ந்திருக்க முடியும்? நீ நீ சொல்றது அத்தனையும் பொய்தானம்மா? இது பொய்யிலடி, பொய்யில்ல. நான் தினமும் பூஜை பண்ற அண்ணாமலையார் மேல சத்தியம். உனக்கு கல்யாணம் ஆகி ஒரு வாரம் கழிச்சு அந்த பிரபு வாசுதேவன் நம்பாத்துக்கு வந்தார். பாவம் ஆப்பிரிக்கால ஏதோ பிரச்சனையில மாட்டிண்டு 6 மாசம் ஜெயில இருந்து அப்புறம் விடுதலை ஆகி வேற எங்கேயும் போகாம ஒன்ன பாக்கணும்னு நேர நம்பாத்துக்கு தான் வந்தார் அந்த மனுஷன். நான் உனக்கு கல்யாணம் ஆயிடுத்துன்னு சொன்னதும் அப்படியே இடிஞ்சு போயிட்டார். யோசிச்சு பாரு, ஏதோ கண்காணாத நாட்டுல செய்யாத தப்புக்கு ஜெயில இருந்துட்டு திரும்ப மீண்டு வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசையோட வந்த மனுஷனுக்கு உனக்கு கல்யாணம் ஆயிடுத்துன்னு தெரிஞ்சா எப்படி இருந்திருக்கும் சொல்லு? அந்த மனுஷன் கத்தல, கூச்சல் போடல, கதறல. அமைதியா தனக்கு அதிர்ஷ்டமே இல்லைன்னு சொல்லிட்டு நான் சாகறதுக்குள்ள என்னைக்காவது ஒரு நாள் நான் நல்லவன், திரும்பவும் நான் அவளை தேடி வந்தேங்கிற விஷயத்த சொல்லிடுங்கன்னு சொல்லிட்டு போனாருடி. அவருக்கு அன்னைக்கு நான் செஞ்சு கொடுத்த சத்தியத்தை இன்னைக்கு தாண்டி எனக்கு உங்ககிட்ட நிறைவேற்ற முடிஞ்சது. ராஜி, நீ நினைக்கிற மாதிரி அவர் அயோக்கியம் இல்ல. ஜென்டில்மேன். அவ்வளவு உத்தமமான மனுஷனை வெறுங்கையோட அனுப்புறதுக்கு எனக்கு மனசு வரல. அதனாலதான் ஹர்ஷா இருக்கிற அநாத ஆசிரமத்தை அட்ரஸ கொடுத்து அவர் அனுப்பி வச்சேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உங்க காதல் பரிசு அந்த குழந்தையை ஏத்துண்டு அவர் துபாய்க்கு போய் எப்படியோ போராடி வாழ்க்கையில எதிர்நீச்சல் போட்டு முன்னுக்கு வந்து ஹர்ஷாவை இன்னைக்கு ராஜா மாதிரி வளர்த்திருக்காருடி. அந்த மனுஷனையா நீ கழுத்து பிடிச்சு வெளியில தள்ளணும்னு சொல்ற? தாராளமா தள்ளு. உன்னை காதலிச்சதை தவிர வேற எந்த தப்பும் செய்யாத அந்த மனுஷனையா நீ பழிவாங்க போற? போ போடி, தாராளமா பழிவாங்க. நான் வேண்டாம் சொல்லல. போ போ போ. ஏனோ உன்னை காணும் போது என் உள்ளம் தானாயேங்க ஏதோ உயிர் பந்தம் ஒன்று என் நெஞ்சில் தாய் போல் தாங்க நீ யார் என் சுவாசம் தானா நான் யார் உன் பிம்பம் தானா நீதான் என் உயிரின் காட்சி பேசா அந்த தெய்வம் சாட்சி உயிரின் உறவிலே கேள்வி ஏனோ உன்னை காணும் போது என் உள்ளம் தானாயேக ஏதோ உயிர் பந்தம் ஒன்று என் நெஞ்சில் தாய் போல் தாங்க
தினம் தூங்காமல் ஏன் உனக்காக இமைக்கிறதோ என் உயிரின் வலி நாள்தோறும் ஏன் உன் கண்ணில் தெரிகிறதோ இறைவனே என்ன நியாயமோ விழிகளை விட்டு இமைதனை பிரித்தாய் இடைவிடா சோகம் தீருமோ உறவினை வைத்து உயிர்களை வதைத்தாய் யாரெங்கே யாரென்று நீயே சொல்ல நெஞ்சம் உருகியது மனம் ஏனோ உன்னை காணும் போது என் உள்ளம் தானாயிங்க ஏதோ உயிர் பந்தம் ஒன்று என் நெஞ்சில் தாய் போல் தாங்க ராஜியோட பேசுனீங்களே, என்ன பேசுனீங்க? எல்லாம் உண்மையை சொல்லிட்டேன். எல்லாம் உண்மை என்ன சொன்னீங்க? ஹர்ஷாவை பெத்த புள்ளைங்கிற உண்மையும் உங்களை பத்தியும் நடந்த எல்லா உண்மையுமே சொல்லிட்டேன். எதுக்காக சொன்னீங்க? எந்த உண்மையை சொல்லக்கூடாதுன்னு என்கிட்ட சத்தியம் வாங்குனீங்களோ அதை இப்ப நீங்களே மீறிட்டீங்களே. இந்த சூழ்நிலையில போய் அதெல்லாம் எதுக்காக சொல்லணும்? ஹர்ஷா ஸ்ருதியோட நிச்சயதார்த்தம் நடந்து அவகிட்ட ஆசீர்வாதம் வாங்க வந்த சூழ்நிலையில இந்த கல்யாணம் நடந்தா நான் தூக்கு போட்டு சாவேன் அவ சொல்லும் போது நான் அதை பார்த்துட்டு எப்படி என்னால பேசாம இருக்க முடியும்? அதான் என்னால தாங்க முடியல. அதான் கோபத்துல எல்லா உண்மையை போட்டு உடைச்சிட்டேன். இல்லங்க, நீங்க ரொம்ப அவசரப்பட்டீங்க. ராஜி உங்க மகளே இல்லங்க, அவ பரமேஸ்வர ஐயரோட மருமக. நீங்க நடந்ததெல்லாம் சொல்லி அவ வாழ்க்கையை குழப்பமாக்கிட்டீங்களே. எப்படி இனிமே ராஜி நிம்மதியா வாழ முடியும்? இல்ல, நீங்க இதுல தப்பு பண்ணிட்டீங்க. முடியலம்மா, என்னால தாங்க முடியல. இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் என் பையன் எனக்கு திரும்ப கிடைச்சும் அவங்கிட்ட உரிமையா பேச முடியல. இந்த கொடுமை வேற எந்த தாய்க்கும் வரக்கூடாதுமா. ஹர்ஷாவோட அப்பா ரொம்ப நல்லவர். அவரை போய் தப்பா நினைச்சு எப்படி எல்லாம் துன்புறுத்தி இருக்க. என்னம்மா விளையாட்டுது? ஹர்ஷா, ராஜிமாவை பாத்தியா? இல்லப்பா. என்னப்பா? வா சொல்றேன், வா.
நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த உண்மையெல்லாம் நான் பெரியவர்கிட்ட சொன்னா அவர் என்ன மன்னிப்பாரா, என்னை ஏத்துப்பாரா? ராஜி, நீ பண்ணது மகா பாவம். நீ பண்ணின துரோகத்துக்கு அத்தனை கங்கா ஜலத்தையும் எடுத்து உன் தலையில கொட்டினாலும் உன் பாவம் தீராது. அம்மா அம்மான்னு வாய் நிறைய கூப்பிடுவியே, நானும் உன்னை என் பெத்த பொண்ணாதானே நினைச்சிட்டு இருக்கேன். அதுக்கு நல்ல பரிசு கொடுத்துட்டமா, நல்ல பரிசு கொடுத்துட்ட. ராஜி, உன்னை எனக்கு பிடிச்சதுக்கு காரணமே உன்னோட நேர்மைதான். நடந்த எல்லா விஷயங்களையும் எதையுமே மறைக்காம என்னென்ன நீ சொன்னதுனால்தான். ஆனா இப்ப புரியறது, நிறைய விஷயங்களை நீ என்னண்டே மறைச்சிருக்க. நீ என்ன ஏமாத்திட்ட ராஜி, ஏமாத்திட்ட. ராஜி, ஆனாலும் உனக்கு ரொம்ப நெஞ்செழுத்தம். இவ்வளவு பாவத்தையும் பண்ணிவிட்டு எங்காத்து பையனுக்கு என்ன தைரியத்தோட கழுத்தை நீட்டின சொல்லு. ராமகிருஷ்ணா, என்ன பாக்கற? சொல்லுங்கப்பா. அவளை கழுத்தை பிடிச்சு ஆத்த விட்டு வெளியில தள்ளு. போ, வெளியில தள்ளுங்க. போ. மூடி வெளியே. எந்த ஆம் என்ன தலையில தூக்கி வச்சு கொண்டாடித்தோ அதே ஆம் என்ன கீழே தள்ளி நசுக்காதா? அவளை பொறுத்த வரைக்கும் நான் எவ்வளவு பெரிய பாவத்தை பண்ணிருக்கேன். நான் இனிமே உயிரோட இருந்து என்னமா பிரயோஜனம்? அவ மன சின்னமா அந்த ஆத்து மனுஷா கண்ணுக்கு தெரியறதை விட என் உயிரை இப்பவே எடுத்துக்கோமா. என் உயிரை எடுத்துக்கோமா, எடுத்துக்கோ. என்னடி என்ன பாக்கற? திடீர்னு ஆளுகளை கூட்டி வந்திருக்கேன்னு பாக்குறியா? உன்னை பரலோக அனுப்பத்தாண்டி. என்ன அம்மாஞ்சி நடிச்சியா? என்ன தைரியம் இருந்தா என்னையே கை நீட்டி அடிச்சிருப்ப. இப்போ இப்போ நீ சாக போறடி. நீ செத்துட்டேங்கிற நியூஸ் கேட்ட அடுத்த நிமிஷமே அங்க அது கிழவு மண்டையை போட்டுருவான். அடிக்கிறவள அடிக்கிறா.
வரங்க வாடா